ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு பார்க்க போகிற மூவி இன்டூ த நைட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்டூ த நைட்டோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி மேலே பட்டாலே செத்துருவோம் அப்படின்றதுக்காக சில பேர் பிளேட்லேயே நாடு விட்டு நாடு நைட்லேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கப்ப சூரிய ஒளி படாத ஒரு பங்கர் ஒன்று இருக்குது. அந்த பங்கருக்கு போனால் நம்ம சேஃபாக வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அந்த பங்கரை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டாங்களா இல்லையான்றதான் அந்த பார்ட் 2வோட கதை. பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம பாருங்க. வாங்க டைரக்டா மூவிக்குள்ள போலாம். ஸ்காட்லாண்ட்லேயே ஃப்ளைட்டுக்கு தேவையான ஃபியூலும் நிரப்பிக்கிட்டு அங்கேயே தீவிரவாதிகளை விட்டுட்டு ஒரு வழியா ஃப்ளைட் எடுத்து கிளம்பிடுறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்ட் 1 பார்த்தோம். அந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லட் பட்டதுனால ரொம்ப ஹைட்டா பறக்க முடியாது. இதனால லோவ்லேயே பறந்து ஏரோப்ளைனை ஓட்டுறாங்க. அங்குள்ள ஒரு சின்ன பையன்கிட்ட கோட் போட்டவன் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க அம்மா கண்டாமடி திட்டுறாங்க. திட்டிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு போறாங்க. உடனே கோட் போட்டவன் குழந்தைங்கிட்ட பேசுறது தப்பா, இவ்வளோ வேகமாக திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் இந்த இன்ஜினியர் ஃப்ளைட்டோட ரேடியோவை ஆன் பண்ணுறேன். உடனே பார்த்தா ரேடியோ ஒர்க் ஆகுது. அப்படியே போய்கிட்டு இருக்கப்ப ஃப்ளைட்டில் ஒரு அலாரம் சத்தம் கேட்குது. கேட் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு பதற ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் செக் பண்ணி பார்க்குறாரு, லேண்டிங் கியர் ஒர்க் ஆக மாட்டேன்னுதுன்னு. அப்புறம் தான் தெரியுது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கும்போது அந்த லேண்டிங் கியர் பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்கதை கண்டுபிடிக்கிறாரு. அந்த 3 டெரரிஸ்ட்டில் ஒருத்தன் தான் அதில் ஏறி இருக்கணும், அதனால தான் ஓப்பன் ஆக மாட்டேன்து அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்டை அப்படியே ஹைட்டாக பறக்க விட ஆரம்பிக்கிறாரு. இதனால் அந்த லேண்டிங் ஹியரும் ஓப்பன் ஆகிறது. அந்த ஹோல் விழுந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்குது. திரும்ப மீடியத்துக்கு பிளேனை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்க இன்ஜினியர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டையை எடுத்து அந்த ஓட்டையெல்லாம் அடைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அங்குள்ள சின்ன பையனுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ஆல்ரெடி லங்ஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் போலக்கே. அதை சரி செய்ய முடியலை. உடனே கோட் போட்டவன் என்ன பண்ணுறான்னா, அப்படி இப்படின்னு என்னமோ செஞ்சு அந்த சின்ன பையனை காப்பாற்றிடுறான். இதை பார்த்து அந்த சின்ன பையனோட அம்மா ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அவன் கண்டுக்காமல் அப்படியே கிளம்பிடுறான். அடுத்து பைலட் அந்த கோட் போட்டவன்ட்டையும் அந்த இன்ஜினியரிங்கிட்டையும் அந்த கோபக்கார ஆஃபீஸர்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, பிளைன் லேண்டிங் ஆகிற இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. வேறு யாரும் இல்லை, அது டெரரிஸ்ட்டு தான் உட்காந்துருக்கான். அவனை எப்படியாச்சும் கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த லேண்டிங் ஏரியாவில் உள்ள அந்த இரும்பை ஓப்பன் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஓப்பன் பண்ண உடனே அந்த தீவிரவாதிகிட்ட கண் இருக்கு முளைக்க. உடனே நம்ம கோபக்கார ஆஃபீஸரை பிடிச்சி இழுத்து சுட பார்க்குறான். அதுக்குள்ளேயே அந்த கோட் போட்டவன் வந்து அதே கண்ணை வாங்கி அந்த டெரரிஸ்ட்டை சுட்டு கொன்றான். இதனால் அந்த தீவிரவாதி செத்துறான். உடனே எல்லாரும் இந்த வீர சாகசத்தை பாராட்டி கோட் போட்டவனா பாராட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த ஐலாண்டில் லேண்ட் ஆகி பிளேனுக்கு தேவையான ஃபியூல்லாம் நிரப்பிட்டு திரும்ப ஸ்டார்டிங்கில் கிளம்புனாங்கல்ல பெர்சிலியா நாட்டுக்கு, அதை நோக்கி திரும்ப ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பிளேனோட ரேடியோவில் யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வாய்ஸை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதுலேயும் ஸ்டாரோ சவுண்டின்னு சொல்கிறாங்க. ஸோ தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஸ்பேஸில் இருந்து பூமியில் உள்ளவங்ககிட்ட யாருக்கிட்டேயோ பேச ட்ரை பண்ணுவாங்க போலக்கே. அது எப்படியோ ஃப்ளைட் ரேடியோவில் கனெக்ட் ஆகிருக்கு. யாரோ ஸ்பேஸில் இருந்து தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்றது புரிய வருது. இந்த ஸ்டாரோ 17ன்ற இடத்துல தான் எல்லாரும் சேஃபாக இருப்பாங்க போலக்கே. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ஸ்டாரோ 17ன்ற இடத்துல தான் மக்கள் எல்லாம் சேஃபாக இருக்கணும். ஆனால் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. உடனே இந்த கோவக்கார ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் எனக்கு தெரியும். நாட்டோவில் ஒர்க் பண்ண சீனியர் ஆஃபீஸர் எல்லாருக்குமே இந்த இடத்த பற்றி தெரியும். ஏன்னா நானும் அங்கே தானே ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால் கண்டிப்பாக அங்கே போனால் நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. உடனே நம்ம அங்குள்ள ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகலாம். அங்கே போய் பார்த்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம சேஃபான இடத்துல பயணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கோவக்கார ஆஃபீஸர் சொல்கிறாரு. சரி, இதுக்கு எல்லாரும் ஓகேன்னு உடனே சொல்லிடுறாங்க. ஓகே, இதை நம்ம பைலட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பைலட்டை பார்க்க வராங்க. டாய்லெட்டை ஓப்பன் பண்ணால் அங்கே அவர் மயங்கி விழுந்து கிடக்கிறாரு. அங்கே உள்ள அந்த நர்ஸு தான் இவரை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இவருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், ஏன்னா நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சு. உடனே எனக்கு ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெர்சிலியா நாட்டு பக்கத்தில் வந்துடுறாங்க. நம்ம கேப்டனுக்கு உடம்பு சரியில்லாதனால நம்ம ஹீரோயினி தான் லேண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, நானே ஹெலிகாப்டர் தான் ஓட்டியிருக்கேன், இந்த ஃப்ளைட்டை எனக்கு லேண்ட் பண்ண தெரியாது, ஏரோப்ளைன் லேண்ட் பண்ண தெரியாது. நம்ம பைலட் இருக்கவும் அவர்கிட்ட கேட்டு எப்படியோ நான் ஓட்டிகிட்டு வந்தேன். அந்த சயின்டிஸ்ட் உடனே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் அந்த ஃப்ளைட்டை எப்படியாவது லேண்ட் பண்ணணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ யூடியூப் வீடியோவை ஓப்பன் பண்ணி அதை ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதை கற்றுக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எல்லாரும் எப்படியாச்சும் வந்துடணுன்ற மாதிரி ஒரு 3 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ முதல் குரூப்பில் இந்த பிளேனுக்கு ஃபியூலை நிரப்புற மாதிரி 2 பேர்த்த ஒதுக்குறாங்க.
2வது குரூப்ல அந்த நர்ஸ் அந்த சின்ன பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன தூக்கிக்கிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு நோக்கி போற மாரி அந்த குரூப்ப ரெடி பண்றாங்க. அப்படியே 3வது குரூப்ல பார்த்தீங்கன்னா, அந்த கோவக்கார ஆஃபீசரு கோட் போட்ட சட்டை, அப்புறம் ஓல்டு மேன் இவங்க 3 பேரும் அந்த பங்கர் எங்க இருக்குன்றது தேடி போறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த நர்ஸும், அந்த குட்டி பையனோட அம்மாவும் எப்படியோ ஒரு வழியா ஒரு ஹாஸ்பிட்டல கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் இறந்து கிடக்கிறதா பார்க்குறாங்க. அதெல்லாம் அந்த நர்ஸஸ் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த பைலட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்க பையனுக்கு தேவையான மருந்தும், பேசஞ்சர்களுக்கு தேவையான மருந்தும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த 3வது குரூப்ப பார்த்தீங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்துல எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. இங்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு கோவக்காரன் தேடிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு பேப்பரா. இந்த ஒவ்வொரு பேப்பரா தேடுனா நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ட்டு சொல்றான். ஓகே. உடனே அந்த ஓல்டு மேன் சொல்றாரு, "நீங்க இங்க இருந்து அந்த க்ளூ எதுவும் கிடைக்குதான்னு பாருங்க. நான் பக்கத்துல போய் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உள்ள ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதா அப்படின்ற மாரி நான் செக் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் கிளம்புறாரு. அப்ப அந்த கோவக்காரன் பார்த்தீங்கன்னா, தெரியாத்தனமா அந்த கோட் போட்டவன பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே கோட் போட்டவனுக்கு கோவம் வந்து ஓங்கி அடிக்கிறான். உடனே 2 பேத்துக்கு ரொம்ப சண்டை வருது. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால கோவக்காரன் ஓங்கி அந்த கோட் போட்டவன அடிச்சோனே அவன் மயங்கி விழுந்துடுறான். ரொம்பவும் ரத்தம் வருது. உடனே அவன விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். உடனே அந்த ஓல்டு மேன் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிருப்பார்ல, அங்க செக் பண்ணி பார்க்குறாரு. அங்க பார்த்தா ஒரு நாட்டோ ஆஃபீசர் அந்த பங்கர் எங்க இருக்குன்ற மாரி சொல்றாரு. இதத்தான் ஸ்டாரோ 17ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் அந்த பங்கர் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாரு அந்த ஆஃபீசரு. உடனே இந்த ஓல்டு மேன் அத குறிச்சு வச்சு நோட் பண்ணிக்கிறாரு. உடனே இந்த கோவக்காரன் வந்து கோட் போட்டவன் எங்கேயோ போயிட்டான். அவன் எங்க போனான்னு தெரியல அப்படின்ற மாரி ஓல்டு மேன்ட்ட சொல்றான். ஆனா ஓல்டு மேன் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவங்க மயங்கி கிடக்கிறத பார்த்துறாரு. இத பார்த்துட்டு நம்ம ஏதாவது சொன்னா நம்மளையும் அடிச்சு போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சரி இவன் சொல்றத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனும் கட் ஆகுது. இன்னும் 4 மணி நேரம் ஆகறதுக்கு 30 நிமிஷம் தான் இருக்குது. முதல் குரூப்ப பார்த்தீங்கன்னா பிளேன்ல ஃபியூல்லாம் நிரப்பி ரெடியா இருக்காங்க. அப்புறம் 2வது குரூப்ப பார்த்தீங்கன்னா அந்த பைலட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த நர்ஸும் எல்லாரும் ஃப்ளைட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த 3வது குரூப்ல இருக்க அந்த ஓல்டு மேனு பங்கர் எங்கன்னு கண்டுபிடிச்சுறாரு. ஆனா பிளேனுக்கு வர்றப்ப அந்த ஓல்டு மேனும் அந்த கோபக்கார ஆஃபீசர் மட்டும் தான் வர்றாங்க. போட்டவன ஆள காணோமே, அவன் எங்க போயிருக்கான்ற மாரி கேட்குறாங்க. நானும் அந்த கோட் போட்டவன எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன். எங்க போனானே தெரியல. அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் போலக்கே அப்படின்னு போய் சொல்ல, ஆல்ரெடி சூரியனும் உதிக்க டைம் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் சீக்கிரம் கிளம்புனா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி சமாளிக்க, உடனே எல்லாரும் வேற வழி இல்லாம டக்குன்னு பிளேட்ட எடுத்துட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம பைலட்டு வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு ஃப்ளைட்ட மெதுவா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே ஃப்ளைட்டுக்கு எதுக்க பார்த்தா அந்த கோட்டு போட்டவன் மாசா காரில் வந்து இறங்குறான். உடனே எல்லா பேசஞ்சரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவனை அடிச்சு போட்டது யாருன்னு பார்த்தா அந்த கோவக்கார ஆஃபீஸர்னு சொன்னோடனே உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கைது பண்ணி ஒரு இதில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. ஹீரோயினி வந்து எல்லா பேசஞ்சர்கிட்டையும் நம்ம பல்கோரியா ஏர்போர்ட் பக்கத்தில் தான் நம்ம போகிறோம், அங்கே தான் அந்த பங்கர் இருக்குது, அங்கே போனால் மட்டும்தான் நம்ம சூரிய ஒளிகிட்டேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் ஃப்ளைட்டை விட்டு இறங்கினவுடனே 20 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் நம்ம அங்கே போகணும், அதுக்குள்ளேயும் எல்லோரும் ரெடி ஆகிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த கோட் போட்டவன் பாத்ரூம்குள்ளே போய் பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்போ அவனுக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சிருது. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் சரியும் ஆகிடுது. ஆனால் இதை பற்றி அவன் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிடுறான். நம்ம ஹீரோயினி கோபக்கார ஆஃபீஸரை பங்கருக்கு கூட்டிகிட்டு போவோமா இல்லை இப்படியே விட்டுருவோமா அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்குறா. அதுக்கு கோட் போட்டவன் இல்லை நம்ம கூட பங்கருக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே பல்கேரியன் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயிடுறாங்க. லேண்ட் ஆனவுடனே 2 குரூப்பாக பிரிஞ்சுக்கிறாங்க. பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு காரில் மூவ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. மொதல் காரை நம்ம ஹீரோயினி ஓட்டுறா. 2வது காரை அந்த கோட் போட்டவன் ஓட்டுறான். 2 பேருமே சரியான ஃபாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கப்ப இந்த கோட் போட்ட காரனுக்கு திரும்ப வலுப்பு வர ஆரம்பிக்குது. உடனே இந்த காரை போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறேன். இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினி ரொம்ப தூரம் கார் ஓட்டிட்டு போயிடுறான். இந்த கோட் போட்டவன் ஆங்கில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணுமே தெரியல. ஸோ சீக்கிரம் பங்கருக்கு போகிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் பாதையை நோக்கி எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினி ரைட் சைடில் திரும்பி நேராக காரை பங்கருக்குள்ளே கொண்டு வந்துடுறா. எலக்ட்ரான் கேட்டு போல அதை பூட்டி வச்சிருக்கனால இவ காரை நிப்பாட்டிடுறா. உடனே அதுல இருந்த ஒரு தலை வேகமாக போய் கேட்டதோடவும் கரண்ட்டை ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம கோவக்கார ஆஃபீஸரு கண்டுபிடிக்கிறாரு. அங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை தட்டினா மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. எல்லாரும் அந்த கேட்டு திறந்தோடனே எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கோவக்கார ஆஃபீஸர் மட்டும் நம்ம ஹீரோயினை பார்த்து நீயும் போ, நான் அந்த கோட் போட்ட வரவும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோயின் உன்னையெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பிலே லாக் பண்ணி வச்சுட்டு அவனை சாவியை சைடில் தூக்கி போட்டுறாங்க. அப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் வந்த பின்னாடி இந்த சாவியை எடுத்து உன்னை ஓப்பன் பண்ணி விட சொல்லிட்டு நீ அவங்களோட சேர்ந்துவான்ற மாதிரி
சொல்லிட்டு கிளம்பிடுறா. பக்கம் அந்த ஹோட் போட்டோன்னு ஹேங்கில் உள்ளவங்களும் பங்கர்கிட்ட வந்துடுறாங்க. பார்த்தா சுற்றிலும் கம்பி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்க ரைட் சைடு திரும்பாமல் லெஃப்ட் சைடு திரும்பிட்டாங்க போலக்கே. அதனால பங்கருக்கு பேக் சைடில் வந்துட்டாங்க போலக்கே. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது மேலே ஏறி எல்லாரும் தப்பிச்சு பங்கருக்குள்ளே வந்துடுறாங்க. உள்ளர உள்ள மிலிட்ரி ஆஃபீஸர் அவங்க எல்லாத்தையும் சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சூரிய ஒளியும் வர ஆரம்பிக்குது. இந்த கோபக்கார ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா யாரும் வரலைன்றதில் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். சூரிய ஒளி வரதை பார்த்துட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். உடனே கடவுளே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். உடனே அவன் மேலே சூரிய கதிர் பட்டு அவன் அந்த இடத்துலையே செத்தும் போயிடுறான். இதோட இந்த படமும் முடியுது.